வணக்கம் மக்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு புதிய அப்டேட் ஒன்று தமிழக அரசு கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழக அரசின் சமீபத்திய அப்டேட் படி கடந்த ஜூலை 15 முதல் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் விடுபட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்யலாம். அதாவது தமிழ்நாடு அரசின் பிரபலமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது பெண்களின் நிதி சுதந்திரத்தை ஊக்குவிக்கும் வகையில் 2023 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட திட்டமாக இருக்கிறது. தமிழக அரசின் சமீபத்திய அப்டேட் படி கடந்த ஜூலை 15 முதல் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் விடுபட்ட பெண்கள் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்யலாம். இது தமிழ்நாடு அரசின் 1000 ரூபாய் திட்டம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இம்முகாம்கள் ஜூலை 15 முதல் நவம்பர் வரை சுழற்சி முறையில் நடைபெற உள்ளது. தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் திட்டங்களுக்கு இந்த முகாம்கள் மூலம் தீர்வு காணலாம். மேலும் மகளிர் உரிமை தொகைக்கும் விண்ணப்பம் செய்யலாம். இந்த முகாம்களில் முதல் நாளிலேயே ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன. இதில் முன்பு நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி பாஸ்புக், அதாவது வங்கி பாஸ்புக், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மூன்றுக்கும் ஒரே மொபைல் நம்பர் இருப்பது கட்டாயம் மற்றும் மின் கட்டண ரசீது, வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் இவை தேவையான ஆவணங்கள். இந்த திட்டம் ஏழை பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் வருமான வரி செலுத்துபவர்கள், 4 சக்கர வாகன உரிமையாளர்கள், அதாவது மானிய வாகனங்களை தவிர்த்து 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் உரிமையாளர்கள், அரசு ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியதாரர்கள் இவர்களிலேயே குறைந்த ஓய்வூதியம் உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் அனைவருமே இந்த ஒரு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என தமிழ்நாடு அரசு அதிரடியாக அறிவித்து உள்ளது. அதேபோல இந்த முகாமில் ஆரம்ப காலத்திலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது இந்த முகாம் ஆரம்பிக்கப்பட்ட ஜூலை 15 முதல் இப்போது வரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 4 லட்சம் பெண்கள் பயனடைந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2025-26 பட்ஜெட்டில் ரூபாய் 13,807 கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் 1.6 கோடி பெண்களை அடையாளம் கண்டுள்ளது. இது வறுமையை ஒழிக்கும் முயற்சியாகவும் பெண்கள் உரிமையை வலுப்படுத்தும் திட்டமாகவும் தமிழக அரசின் சார்பில் பார்க்கப்படுகிறது. அதாவது உங்கள் தாலுகா அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தேதிகளை விசாரிக்கவும் அல்லது அரசு இணையதளமான tngov.in அல்லது இந்த ஒரு இணையதளத்தில் நீங்கள் போய் உங்களுடைய ஊரில் எந்த இடத்தில் எந்த தேதியில் முகாம்கள் அமைக்கப்படுகின்றன என்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாடு அரசின் சமூக நலத்திட்டங்களில் முக்கியமானது. இது பெண்கள் மேம்பாட்டுக்கு உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல தமிழ்நாடு முழுக்க நடந்து வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் தீவிரமாக நடந்து வருகின்றன. விண்ணப்பம் செய்ய வருபவர்களுக்கு வெறும் 10 நிமிடத்தில் எல்லா பணிகளும் நிறைவு அடைவது மக்களிடையே கவனம் பெற்று உள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த முகாமிற்கு போனால் உங்கள் தேவைகளை உடனடியாக தீர்க்கும்படி எல்லா துறை அதிகாரிகளும் ஒரே இடத்தில் களமிறக்கப்பட்டு உள்ளனர். இதனால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1-2 மணி நேரத்தில் தீர்க்க முடியும். தீர்க்கவே முடியாத பெரிய சிக்கல் உள்ள விவரங்களை கூட அதிகபட்சம் 45 நாட்களில் தீர்க்கும் வகையில் இந்த முகாமில் ஏற்பாடுகளை செய்து இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க இதற்காக 10,000 முகாம்கள் தினமும் செயல்படுகின்றன. நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள், 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள், 46 சேவைகள் வழங்கப்படுகின்றன. மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும்
மாதம் ஜூலை 15, 2025 முதல் நவம்பர் மாதம் 2025 வரை 10,000 சிறப்பு முகாம்கள் செயல்படுகின்றன. தமிழ்நாடு முழுக்க நடந்து வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த முகாமிற்கு வருகிற பல ஆயிரம் பெண்கள் நேரடியாக போகிற இடம் என்றால் அது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் வழங்கும் கவுண்டர் தான். கிட்டத்தட்ட இந்த முகாமிற்கு வர பெண்களில் 70% பேர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் செய்யத்தான் வருகிறார்கள். அதாவது 10,000 பேர் வந்தால் அதில் 7,000 மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் செய்யத்தான் வருகிறார்கள். உரிமை தொகை திட்டத்தை இப்போது விரிவாக்கம் செய்ய உள்ளதால் விண்ணப்ப பணிகள் தீவிரமாக நடந்து வருது. இங்கே வந்த பெண்கள் பலர் நாங்க இங்கே வந்தால் உடனடியாக அவர்களே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை கொடுத்து அவர்களே கைப்பட உங்களுக்காக அதை ஃபில் பண்ணியும் கொடுக்கறாங்க. அதோடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த இடத்திலேயே அதிகாரிகள் சொல்றதால வேலைகள் ஈஸியா முடிஞ்சது. ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு, மொபைல் நம்பர், பேங்க் பாஸ்புக் இதை மட்டும் கொண்டு வந்தால் போதும். இந்த முகாமில் ஈஸியா ₹1 கூட செலவு பண்ணாம மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா இங்கேயே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அப்படியே அடுத்த நிமிஷமே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பமும் செய்ய முடியும். என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனால் ரேஷன் கார்டில் பிரச்சனை, அதையும் இங்கேயே மாற்றி அதன் பின் உடனே அந்த ரேஷன் கார்டை வச்சு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்ய முடியும். இப்படி எல்லாமே ஒரே இடத்துல முடிக்கிற மாதிரி தரமா ஏற்பாடுகளை செஞ்சு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்லாமல் பல துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் வழங்குகின்றனர். நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள், 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள், 46 சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு சேவைகள், EB அட்டையில் பிரச்சனை, பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, திருமணச் சான்று, வீட்டு வரி பிரச்சனை, தொழில்துறை தொடர்பான பிரச்சனை, மாற்றுத்திறனாளிகள் சேவைகள் என்று எல்லா சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்குகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது வேகம்தான். அதாவது அதிகபட்சம் இங்கே வந்தால் எல்லா வேலைகளும் 10 நிமிஷம் முதல் 1 மணி நேரத்தில் முடிக்கின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எல்லாம் விண்ணப்பம் செய்ய அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் எடுத்துக்கொள்கிறார்கள். சரியான ஆவணங்களை கொண்டு வந்தால் போதும், எல்லாம் ஈஸியா முடிந்துவிடும் வகையில் வசதிகளை ஏற்படுத்தி உள்ளனர். எங்கேயும் அலைய வேண்டியதே கிடையாது. எல்லாம் ஒரே இடத்தில் இருப்பதால் ஒரே ஆள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேவைகளை செய்ய முடியும். அதுவும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் மக்களிடம் தன்மையாக சரியான திட்டமிடலோடு வழிகாட்டுதல்களை வழங்குகிறதும் கூடுதல் சிறப்பு. சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இதே திட்டமிடலோடு முகாமை நடத்துகின்றனர். அதெல்லாம் சரி, இந்த முகாம் எங்கே நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? இதற்காகவே தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் இணையதளத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரு இணையதள வழியை நீங்க எப்பயாவது ஓபன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்லயே முகாம் விவரங்கள் அப்படிங்கிற பக்கத்தை கிளிக் பண்ணா போதும், உங்களுடைய ஏரியாவில் எந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய பிளேஸ்ல எந்த இடத்துல எந்த தேதியில முகாம்கள் நடக்குது, எந்தெந்த டேட்ல எந்தெந்த இடத்துல நடக்குது, அதே போல அடுத்த டைம் எங்கெங்க நடக்குது, அதுக்கு அடுத்த டைம் எங்கெங்க நடக்குது அப்படின்னு சொல்லி மாதா வாரியா டேட்டுகள் இருக்கும். டேட்டுகள் மட்டும் இல்ல, இடங்களும் இருக்கும். நீங்க அந்த ஒரு விவரத்தை பார்த்து எங்க முகாம் இருக்குதோ அங்க போய் நீங்க உங்களுடைய தேவைகளை, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா பாருங்க, உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிற நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.